வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஸோ எஸ் டாபிக் பார்த்துருப்பீங்க, ரியர் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக இதில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, ரியர் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். எங்கேயாவது போய் நிப்பாட்டி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னென்னா, நேற்று ஒரு சின்ன ரைடு போயிருந்தேன். போயிட்டுருக்கும்போது இன்ஜின் செக் லைட் அண்ட் ஏபிஎஸ் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்ஜின் செக் லைட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆகணும், ஏபிஎஸ் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆன உடனே ஆஃப் ஆகணும். பட் அது எனக்கு ஆஃப் ஆகலை, கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நான் எந்த ஷோரூம்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ராயல் என்ஃபீல்டு. எனக்கு தெரியும் ஆக்சுவலாக என்னென்னா, அந்த ECU சம்திங் அந்த ஒரு மெஷினை வச்சு தான் செக் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட் தான், மேஜர் இஷ்யூலாம் கிடையாது. சென்சார் ஒன்று ஏதாவது டஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் அந்த பிரேக்குக்கு நடுவில் மாட்டியிருந்தால் அது கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரீசெட் பண்ணால் சால்வ் ஆகிரும். இல்லைனா ஏதாவது சென்சார் ஃபியூஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் தான். ஸோ அது செக் பண்ணால் தான் நான் போயிருந்தேன். போய் காமிக்கும்போது அவங்க சர்வீஸ் அட்வைசர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு சீஃப் டெக்னீஷியன் நினைக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு போய் வண்டி காமிச்சாங்க. 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுறதும், வண்டி சுற்றி பார்த்து அவங்களே காதுக்குள்ளே குசுன்னு பேசுகிறதும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அது வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். கடைசியில் 1/2 அன் ஹவர் கழித்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ECU மிஷின் இல்லை, அந்த மிஷின் இருந்தால் தான் இது செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு புரியல. ஒன் செகண்ட். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு புரியல. அவங்க வந்து எனக்கு இந்த இஷ்யூ அப்படிங்கிறது தெரியும், அங்கே ECU இருந்தால் தான், அந்த மெஷின் இருந்தால் தான் செக் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கே தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது எனக்கு அவங்க பார்க்கும்போது தெரியல. அவங்க பண்ணுற அந்த செயலில் எனக்கு அது கரெக்டாக படலை. ஜஸ்ட் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று வண்டி ஆஃப் பண்ணேன், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த செக் லைட் போயிடுச்சு, எதுவுமே இல்லை, இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அது எதனால் எரியுது அப்படிங்கிறது தெரியணுமேங்கிறதுக்காக நான் சரி பக்கத்துலேயே கொண்டு போய் கொடுத்துடலாம், என்ன செக் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராயல் என்ஃபீல்ட் கிட்ட ஒரு சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சர்வீஸ் சென்டர்ஸில் மேக்ஸிமம் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ், ஸ்மைல் பண்ணி ஒரு வெல்கம் பண்ணாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். பட் அது யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க கரெக்டாக பார்க்குறதில்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னீஷியன்ஸ் யாராவது இருக்காங்களா? 1 நிமிஷங்க. நீங்கள் எங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் எல்லோரும் இப்படின்னு சொல்லலை. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஹோப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா கொஞ்சம் மெச்சூர்டான கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ மற்ற ஷோரூம்ஸ் எப்படின்னு தெரில, மேபி நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில். உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நான் அந்த ஹோப்ஸில் இருக்கிற ஒரு டைரக்ட் அவுட்லெட் சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது, செக் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும்போது ஜஸ்ட் அவங்க ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்குதுன்னு. ஜஸ்ட் உள்ளே போனாங்க, 10 மினிட்ஸ், சார் இப்போது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்துட்டாங்க. ஓட்டி பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்வ். அதே மாதிரி ஒரு அப்டேஷன் இருக்குது அப்படின்னாங்க. நான் வீடியோ கூட எடுத்திருப்பேன். என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10,000 கிலோமீட்டர்ஸில் ஃப்ரண்ட் ஃபோக்கில் என்னமோ க்ரீஸ் ஆயில் என்னமோ கொஞ்சம் ரினியூவல் பண்ணும். ஸோ அதுக்கு கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தி, ஃபோக்கெல்லாம் கழட்டி வேலை செய்கிறதுக்கு. ஸோ 20 மினிட்ஸ் நோ இஷ்யூஸ். நான் வெயிட் பண்ணேன். 20 மினிட்ஸ் கழிச்சு அவங்க டெஸ்ட் ரைட் எடுத்தாங்க. டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ஓட்டி பார்க்க சொன்னாங்க. ஓட்டி பார்த்தேன், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா நமக்கு வந்து பைக் கொடுக்கறதுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம். கமான் டூட், இது வந்து ஏன் பைக், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குகிற பைக். அதே மாதிரி சர்வீஸ்க்கு நான் கேஷ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்ப்பேன். இந்த விஷயம் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாருமே சர்வீஸ் சென்டருக்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹேண்ட்லிங் அப்படி, த சர்வீஸ் அட்வைசர்ஸ் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸோட ஹேண்ட்லிங், கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் அப்படி. ஸோ அது கொஞ்சம்
கவனிக்கணும்னு தோணுச்சு. ஐ மீன் ராயல் என்ஃபீல்டு. ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன். ஆமாம். ஸோ கைஸ், விவேக் வாவா TN43 என்னமோ வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ அதனால தான் அவன் கூட வந்தேன். கோஆர்டினேட் வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இதே லொக்கேஷனை சீசன் டைமில் ஒரு குறிப்பிட்ட சீசனில் எப்படி இருக்குங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இப்போவும் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் வீடியோ எடுத்து முடித்த உடனே நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்பாட்டில், இதே நல்ல ஸ்பாட் தான், பட்டு பைக் இங்கே கொண்டு வர முடியாதுங்கிறதுனால வேறு எங்கேயாவது ஆன் த கோவில் நல்ல ஸ்பாட்டில் நிப்பாட்டி நம்ம இங்கே பேசலாம். பூம். யாஸ். ஸோ நல்ல ஸ்பாட்டுக்கு வந்து நிப்பாட்டிட்டோம். ஸ்பாட் ஓகே தானே? ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்லைட் அந்த சைடு தான் அடிக்குது. ஸோ கரெக்டான வியூ கிடைக்கும், கரெக்டான வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக இது வந்து என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து எத்தனை ஸ்டெப் இருக்குதுன்னா 1 2 3 4 5. ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஃபுல் டைட் பண்ணால் என்ன யூஸ், லூஸ் பண்ணால் என்ன யூஸ். ஆக்சுவலாக டைட் பண்ணால் இப்போ ஜாஸ்தி நான் வந்து ஆஃப் ரோட்ஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி ஹை ஸ்பீட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் டைட்டில் வச்சுருக்கேன்னா, ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது பாட்டோவில் ஃபுல்லாக இறங்காது அந்த டயர். நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி போயிடும். அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நீங்கள் லூஸாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் ஒரு ஜர்க் கொடுக்குறது, அந்த டயர் வந்து டக்குன்னு இறங்கி போகிறது கூட உங்கள் சீட்டுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியும் அது. பட் நான் வந்து போகிற இடம் ஃபுல்லாக ஆஃப் ரோட்ஸ் தான், பாட்டோல்ஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபுல் லூஸ் வைக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து பாட்டோல்ஸ் ஜாஸ்தி பண்ணுறீங்க. ஆஃப் ரோடிங்லலாம் நீங்கள் வந்து எப்படியும் 80க்கு மேலே பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு 20 30 40 அந்த ஸ்பீடில் தான் பண்ணுவீங்க ஆஃப் ரோட்ஸ்லாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபுல்லாக இறக்குவீங்க. ஒரு பாட்டோல்ஸ் இருக்குன்னா, ஒரு குழி இருக்குன்னா, இல்லை ஹம்பு இருக்குன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏற்றி இறக்கிட்டு தான் போவீங்க. ஏன்னா மெதுவாக தான் போய் ஆகணும் அந்த ஆஃப் ரோடிங் டைமில். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்டிஃபாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரகடாக இருக்கும், டக்குன்னு இறங்குறதும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டோல்ஸில் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த டைமில். அப்போ தான் நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் நின்றுட்டு ஓட்டுறீங்கன்னா நோ இஷ்யூஸ். பட் டிராஃபிக்லலாம் ஓட்டும்போது நின்றுட்டு ஓட்ட முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து மெதுவாக போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மூத்னஸ் சஸ்பென்ஷன் வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அடிக்கடி ஹை ஸ்பீட்லேயும் போவேன், அடிக்கடி இந்த மாதிரி நார்மல் ஸ்பீட்லேயும் போவேன்னா நீங்கள் வந்து மிடில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ரைடிங் ஸ்டைலை தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. டூல் பாக்ஸில் ஒரு டூல் இருக்குது, நான் இப்போ காமிக்கிறேன். அந்த டூலில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் லீவு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த டூலை எடுத்துகிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பாட்டோல்ஸ் அண்ட் ஹைவேஸ் எல்லாத்துலேயும் ஓட்டி பாருங்கள். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ எல்லா இன்டர்செப்டர்லேயும் இருக்கும். சைட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் கிட் உள்ளே இருக்கும். ஓப்பன் பண்ணுறது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இது கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள், அது தென் வெளியே இழுத்தா போதும். ஓகே, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது நான் வந்து வரும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, சர்வீஸ் சென்டரில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இதுவும் ஒரு விஷயம் தான். நான் நேற்று பார்க்கும்போது இது அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்படி இருக்குது இந்த செக்ஷன், இது வந்து கீழே இழுத்தோன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் அவங்க பண்ணுறது எப்படின்னா இந்த ஹோல் இருக்குது, அப்படியே திருப்புறாங்க, அவங்க திருப்பிட்டு எடுக்கிறாங்க. இந்த புஷ்ஷெல்லாம் போகக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாம் இருக்குது அதில். ஏன்னா அவங்க யூஸிங் அப்படி ரஃப் யூஸ் தான். ஸோ பேக் டு த டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அண்ட் இதுதான் உங்களுக்கு டூல் கிட். இதில் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், அலன் கீ அண்டு பிளாப்லா நிறைய திங்ஸில் இருக்கும்.
நமக்கு தேவை இந்த டூல் தான். இதுதான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இந்த சைடில் எந்த திக்னஸ் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைக்கிறீங்களோ அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அந்த சைடும் வைக்கணும். அது நான் இப்போவே சொல்லிடுறேன். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் இந்த சைடும் மாறக்கூடாது. அதுவும் உங்களுக்கு ஓட்டும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இது வந்து என்னோடய இது ஸ்டிஃபாக தான் வைப்பேன். பட் உங்களுக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த டூல் இதுதான் உங்களுக்கான ஒரு டீத். அது திருப்புறதுக்கு இங்கேயும் திருப்பக்கூடாது. இதுதான் டீத். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே டைட் இல்லை. ஸோ நான் லூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே வச்சுருங்க. இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இது இங்கே லாக் பண்ணியிருக்கேன். இப்போது லூஸ் பண்ண போகிறேன். எஸ், ஒரு ஸ்டெப் லூஸ் ஆகிருக்கு. இப்போது தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு ஃபுல் டைட், இது ஒரு ஸ்டெப் லூஸ் ஆகிருக்கு. இன்னும் லூஸ் பண்ணணுன்னா மறுபடியும் அந்த டீத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் எஸ் லூஸ் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு சைடும் இதே மாதிரி பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டும்போது ரெண்டு சைடும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஓட்டி கரெக்டான உங்கள் லெவலில் தகுந்த மாதிரி வைக்கணும். ஸோ நான் இப்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணேன். நான் இப்போ மறுபடியும் டைட் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்னோடய வீல் சைஸ் கொஞ்சம் ஹைட் ஆனதுனால இது கொஞ்சம் டைட் வச்சா தான் ஸ்டிஃபாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஜாஸ்தி ஹை ஸ்பீட் தான் பண்ணுறேன். ஸோ ஸ்டிஃபாக வச்சா தான் எனக்கு கொஞ்சம் பெட்டர். ஸோ டைட்டிங் அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா டைட் ஆயிரும். ஒரு ஸ்டெப் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப் நான் திருப்புறேன். எஸ், இதுதான் எட்ஜ். இதுக்கு மேலே டைட் பண்ண முடியாது, லாக் தாங்க. ஸோ எஸ், நான் ஃபுல்லாக ஸ்டிஃபில் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரைடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்கள். கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டூல் கிட் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பத்திரமா வைங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான டூல்ஸ். ஸோ பத்திரமா வைங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மெத்தட், சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கே ஒரு வண்டி வாங்கிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஆயிருந்தால் நீங்கள் கீழே அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யா, தேங்க்யூ guys. Thank you for watching my video. Catch you on next video. Until then, bye bye. Love you guys.